ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. கும்பராசியில 3 பாதங்கள் இருக்கு. மீன ராசியில 1 பாதம் இருக்குங்கய்யா. அதோட தன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பூரட்டாதியினுடைய இது குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குருவனுடைய நட்சத்திரம் 3 பாதமாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இப்போ இதில் குரு பூரட்டாதி அப்படின்னு பண்ணும்போது அதிகமான ஒரு வளர்ச்சின்னு அர்த்தம். அதாவது படிப்படியாக ஒரு ஏணிப்படியில் ஏறுறோம் அப்படின்னா அந்த கடைசியில் போய் அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது பூரட்டாதி, வெற்றி. இப்போ நம்ம அதில் தேவதை பார்த்திங்கன்னா இங்கே வேதம் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அஜ ஏகபாதர்னு அந்த பேர், அந்த வேதத்துக்கு பேர். அப்படின்னா என்னன்னா ஒரு காலில் நின்று தவம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தவ மேன்மையை அடைந்து அது மிகப்பெரிய வரத்தை பெற்றவர்கள்ங்கிறத ஒரு குறியீடை நம்ம புரிஞ்சுக்கணும். அஜ ஏகபாதர் அதாவது மிகுந்த தவம் செய்து வெற்றி அடைந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குபேரனுடைய நட்சத்திரம், குபேரன் பிறந்த நட்சத்திரம். அப்படிப்பட்ட பூரட்டாதி லட்சுமி கடாட்சத்துக்கு மிக மிக அவசியமானது. மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் மிகப்பெரிய செல்வாக்கையும் செல்வ செழிப்பையும் புத்திர சம்பத்து, நமக்கு மக்கள் செல்வத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம். சிறப்புங்க ஐயா. இந்த பூரட்டாதியில் பாருங்கன்னா கர்ம ரகசியம் என்னங்க இருக்கு? கர்ம ரகசியம் ஆன்மீக குற்றத்துக்காக நம்ம அதை தீர்க்கறதுக்காக பிறந்திருக்கோம்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் பல படிநிலைகள் இருக்குது. அதனால் ஒரே பிறவியிலேயே டக்குன்னு முக்தி அடைஞ்சிட முடியாது. பல பிறவிகள் பண்ணி தான் முக்தி அடைய முடியும். அப்படிப்பட்ட வளர்ச்சி பாதையில் ஒரு முக்தி அடைய முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு ஆனால் பலமாக உழைச்சி ரொம்ப ஒரு ஃபைனலுக்கு போய் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதுக்காக இந்த பிறவியோடு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறம் சார்ந்த வகையில் பெறப்படுத்துகிற ஒரு அமைப்பு தான் இது. சிறப்புங்க ஐயா. இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள், அதாவது இங்கே 3 பாதம் இருக்கு, மீன ராசியில் 1 பாதம் இருக்கு. அப்போ குணாதிசயம் கம்ப்ளீட்டாக மாறும். அப்படி இருக்கும் பாத வரியாகவே நம்ம போயிடலாம் இங்கே. அப்படி இருக்கும் முதல் பாதத்தில் பிறந்தவங்க குணாதிசயம் எப்படி இங்கே இருக்கும்? முதல் பாதம் பிறக்கிறவங்க தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருக்கும். அதாவது ஆளும் திறமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். தர்மத்தின்படி நடந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது. அவங்களுக்கு மன வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் குற்றம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். பூரட்டாதி 1ஆம் பாதம் என்பது மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்புங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி? 2ஆம் பாதம் கொஞ்சம் பணப்பற்றுகள் அதிகமாக இருப்பாங்க. அதாவது எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளே பணம் தான். எதை பற்றி பேசணுன்னாலும் அந்த பணம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காதுன்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வட்டி கொடுத்து வாங்கிறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் லேவாதேவி நடத்துறது, இது மாதிரி ஃபைனான்ஸ் நடத்துறது, இதன் மூலம் பணத்தை பெருக்கிறது, இப்படி ஒரு தன்மையை வச்சுருக்கிறது தான் இந்த பூரட்டாதி 2. அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியில் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது எமோஷனுக்கு எல்லாம் முக்கியம் இல்லை. வாழ்க்கையில் உலகத்தில் பணம் மட்டும்தான். இங்கே போய் ஆசை பாச நேசமெல்லாம் ஒன்றும் இல்லை, இது இருந்தால் தான் அதுங்கிற மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி பணம் சம்பாதிப்பேன். சிறப்புங்க ஐயா. அடுத்து 3ஆம் பாதங்க. 3ஆம் பாதம் ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். ஆமாம், உறவும் வேணும் பணமும் வேணும். ஆனால் ரெண்டையுமே கவனிக்காமல் விட்டுருவாங்க. உறவு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் நல்லா வருவாங்க, நாளைக்கு ஒருத்தர் நல்லா வருவாங்க. மனமாறுதல், அடிக்கடி மனம் மாற்றிக்கிறது 3ஆம் பாதமாக இருப்பாங்க. இவங்க ஸ்டேபிளாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்ல செல்வாக்கு அடைய முடியும். பிறந்த ஊரை விட்டு வெளியே போகிறது, அதே மாதிரி சொத்துக்களை இழந்துட்டு சொத்துக்களை சேல்ஸ் பண்ணிவிட்டு வெளியூருக்கு போகிறது, வெளிநாடு தொடர்பாக போகிறது, கவுன்சிலிங், கன்சல்டிங், கமிஷன் இப்படி போகிறது, மூளை உழைப்பு சார்ந்து போகிறது. அதனால் ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு இடத்துல ஃபீல்டில் நடத்தி ஃபேக்ட்ரி நடத்தி அல்லது பெரிய தொழில் பலத்தை பெருக்கணுங்கிற ஆர்வமெல்லாம் இருக்காது. இவங்களுக்கு எப்படி இதாகும்னா அட்வைசர் மாதிரி போஸ்ட்டுக்கு தான் இவங்களுக்கு சூட் ஆகும்.
அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நியூட்ரலான வாழ்க்கை, அதாவது சம்பாதிக்கலைனாலும் வருத்தப்பட மாட்டாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அருமையாக சொன்னீங்க. இறுதியாக 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் வந்து இப்போ போராடுவாங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு, அதுவும் தொழிலுக்கு. அப்படிப்பட்ட போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக பிறந்தாலும் கூட அங்கே வந்து அந்த சொத்துக்கள் இருக்குது, ஆனால் அதில் ரொட்டேஷன் இல்லை, வளர்ச்சி இல்லை, என்னால் அதில் பணம் புரட்ட முடியல அப்படின்னு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கடனை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணி இதை பண்ணி இப்போ கடைசியில் பார்த்தா பெருசாக ரிசல்ட் இருக்காது. ஆனால் இடம் இருக்குது, சொத்து இருக்குது, மதிப்பு இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்ச்சி பண்ண தெரியாதவங்களாக இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து அந்த அதிருப்தியான மனப்பான்மை, குடும்பத்திலையும் பெருசாக இவங்களை வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க, அதனால் கஷ்டப்பட்டு உழைக்கிறது. இவங்களுக்கு என்ன அட்வைஸ் சூட்டபுள்னா, இவங்க பேசாமல் வந்து ரிஸ்க் இல்லாத வேலையில், ஒரு சம்பளம் வாங்குகிற வேலையில் அல்லது ஒரு அதிகாரத்துவம் பெற்ற வேலையில் போய்கிட்டால் பரவாயில்ல. பணம் போட்டு பணம் பண்ணுற விஷயம் வந்து இவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும். எப்போவுமே லோனில் இருக்கவங்கன்னு எடுத்துக்கலாம். வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனால் வெளியில் பார்த்தா நான் தொழிலதிபர், எப்போவுமே கடனில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இவங்களை எடுத்துக்கலாம். ஐயா, உபயோகப்படுத்தக்கூடிய அந்த குறியீடுகளை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா. பூரட்டாதிக்கு தெய்வம் வந்து தேவதை வந்து குபேரன், மரம் வந்து மாமரம், பறவை வந்து வல்லூர் பறவை. அதே மாதிரி மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் சிங்கம். அப்போ சிங்கம் படத்தை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா கடைவீதி. இப்போ வட்டி கடையெல்லாம் வந்து அங்கே தானே இருக்குது, அதனால் கடை வீதி அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அமைப்பு. அஜயேக பாதங்கிறது தான் வேதம், அதனால் அதை நல்லா பயன்படுத்தலாம். பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலரை அதிகமாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கலாம். இப்போ குபேர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் அந்த தீபாவளிக்கு சொல்லுவீங்க இல்லையா, லக்ஷ்மி குபேர பூஜை. பூரட்டாதியில் வந்து குபேரன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம அர்ச்சனைகள் வழிபாடுகள் பண்ணலாம். சூப்பருங்க. தீபாவளி வரை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சின்னதாக ஒரு சின்ன 2 நிமிஷம் சொல்லியிருக்கீங்க. அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நைட்டில் வந்து 8 மணி அந்த மாதிரி செய்யலாம். கும்ப கலசம் வச்சுக்கிட்டு குபேரனை வந்து எழுந்தருளை பண்ணி குபேர லக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரங்களையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி, இப்போ குபேர மந்திரத்தை வச்சு தான் எல்லா கோயில்களையும் தீபாராதனை காட்டப்படும். குபேராய வைஸ்ரவனாயன்னு பேர் வரும். அதனால் அந்த மாதிரி நம்ம ஆவாகனை எழுந்தருளை பண்ணி 108 காயின்கள், நம்ம நாணயங்கள் 1 ரூபாயோ 5 ரூபாயோ 108 சேகரித்து வச்சுக்கிட்டு குபேர அஷ்டோத்தரத்தை ஒவ்வொன்றா சொல்லி அதில் அர்ச்சனை பண்ணுறது. காயினில் வந்து அர்ச்சனை பண்ணலாம். விளக்கும் நம்ம குபேர விளக்கு பூஜையாகவும் நம்ம அதை செய்யலாம். விளக்குக்கே வந்து குபேரனை ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமியை குபேர அஷ்டோத்தரத்தை வந்து நம்ம 108 அதில் போட்டு பூஜை பண்ணலாம். சரி, ஏதாவது பால் கல்கண்டு இது மாதிரி வந்து நைவேத்தியம். ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவின் அறிவுரை சொல்லுங்க ஐயா. காலச்சக்கரத்துக்கு இவங்களும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க, அதனால் வந்து ஜனரஞ்சகமாக பெரிய அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ பிறந்தவங்க. கொஞ்சம் வந்து மொராலிட்டியோட நீதி தர்மம் இதனுடைய அடிப்படையில் போகும்போது இவங்களுக்கு அடுத்தடுத்து இவங்களுடைய செல்வாக்குங்கிறது வந்து இவங்க குடும்பத்தாருக்கும் பயன்படும், ரொம்ப அற்புதமாக பயன்படும். என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ரொம்ப வந்து இம்சிக்கக்கூடாது. பணம் முக்கியம்தான், அந்த பணத்துக்காக அடுத்தவங்களை காயப்படுத்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வைக்கக்கூடாது. இப்போ குபேரனுடைய அந்த சிம்பலே என்னன்னா, அவர் வந்து ராட்சசனாக பிறந்தவர் குபேரன். அப்போ அந்த ராட்சச தன்மை அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் அடக்குமுறை. இப்போ நிறைய படங்களில் பார்க்குறோம் இல்லையா, கடனை கொடுக்கலன்னா வச்சு சாத்துறாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி சில கடினமான எண்ணங்களை வந்து இவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். அப்போ தான் தர்மம் வந்து காப்பாற்றும். இல்லை அப்படிங்கும்போது இவங்களுக்கு பணமெல்லாம் வந்துடும், சாய்ச்சிருவாங்க. அது இவங்க வம்சாவளியே பாதிக்கும். குரு தானே புத்திரக்காரன், கண்டிப்பாக அதில் பாதி. சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.